மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே, அத்தியாயம் 26. குளித்து முடித்து வெண்ணிலா அறையை விட்டு வெளியில் வந்தபோது லீலா வெளியில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். இவளை கண்டதும் முகம் மலர்ந்து நிலா என்றாள். வேகமாக அவளிடம் சென்றவள், என்ன அண்ணி, காலையிலேயே இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டாள். அவளை முறைத்த லீலா, ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்றாள். சிரித்து விட்டாள் வெண்ணிலா. சிரிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு நல்ல விஷயத்த சொல்லு. அதுதான் நல்ல விஷயம்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? லீலாவின் முகம் மகிழ்ச்சியில் பொங்கியது. வெண்ணிலாவின் உள்ளங்கையை தன் கைகளுக்குள் வைத்து அழுத்தியவள், ரொம்ப சந்தோஷம் நிலா என்றாள். சரி சரி, கிருஷ்ணாவுக்கு ஸ்கூல் இல்லையா? நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். புன்னகையோடு லீலா கிளம்பினாள். ஆமா, அப்பா எங்க? காய்கறி வாங்கிட்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. என்ன வீட்டில் இருக்க சொல்லிட்டு போனாரு. அதான் நான் எழுந்துட்டேன்ல அண்ணி, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. இன்னைக்கு நாள் நல்லா இல்லை நிலா, நாளைக்கு தான் நல்லா இருக்கு. நாளைக்கு உங்களை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், சரியா? சரி அண்ணி, இன்னைக்கு மதியம் கருணா அண்ணனோட அப்பாவும் அம்மாவும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நாங்க அங்க போறோம். சரிம்மா என்று சொல்லிவிட்டு லீலா தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டாள். வெண்ணிலா சமையல் அறைக்குள் சென்று பார்க்க பாலை காய்ச்சி வைத்திருந்தார் சிவராமன். 2 காஃபி போட்டு ஒன்றை எடுத்து சென்று சகாவிடம் தந்துவிட்டு மற்றொன்றை வைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள். கண்களை மூடி ரசித்து குடித்து கொண்டிருக்க சிவராமன் உள்ளே வந்தார். அம்மாடி, நிலாமா, எழுந்துட்டியா என்றார் வாஞ்சையாக. கண்கள் திறந்து அவரை பார்த்து புன்னகைத்தாள். தவிப்புடன் அவள் முகத்தை அவர் பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு புரிந்தது. ஆனால் பதில் எதுவும் சொல்லாமல் அவரிடம் போக்கு காட்டினாள். இன்னைக்கு டிஃபன் என்ன செய்யட்டும்? என்ன வேணும்னாலும் செய்யுங்கப்பா. வேறு எதுவும் கேட்காமல் சமையல் அறைக்குள் சென்று விட்டார். சிறு புன்னகையோடு பூஜை அறைக்கு சென்றவள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி விளக்கேற்றினாள். சகாவும் குளித்துவிட்டு வந்தான். எப்போதும் போல அவரவர் துவைத்த துணிகளை அவரவர்களை மொட்டை மாடிக்கு சென்று காய வைத்துவிட்டு வந்தனர். மதியம் கருணாவின் வீட்டிற்கு செல்லப்போவதை பற்றி சிவராமனிடம் உரைத்த சகா, அப்பா, உங்களுக்கு மட்டும் கொஞ்சமா சமைச்சு வச்சுட்டு போகவா என்று கேட்டான். சகா, இனி எதுக்கு அப்பான்னு கூப்பிடுற? மாமானே கூப்பிடு. நீ முன்ன எப்பவும் அப்படிதானே கூப்பிடுவ. நான் தான் அவரை அப்பான்னு கூப்பிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எதுக்கு சமைச்சு வைக்கணும்? அவர் என்ன நோயாளியா? அவரே சமைப்பாரு. இன்னும் எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு என்றாள் வெண்ணிலா. இருவரும் அவளை புரியாமல் பார்த்தனர். ஏன்பா, உங்களால முடியாதா? நானா மாட்டேன்னு சொல்றேன், இவன் தான் என்னை விடவே மாட்டேன்றான். அதெல்லாம் இனிமேல் வேலை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அண்ணியும் இனி என் சம்பள பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேலைக்கு போக போறாங்களாம். அப்புறம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா யாரு பார்த்துக்கிறது? நீங்க தான் பார்த்துக்கணும். வீட்டில் எல்லா வேலையும் நீங்க தானே செய்யணும். 2 பேரும் வெளியே வேலைக்கு போயிடுவோம் இல்ல? அவர் முகம் பூவாய் மலர்ந்தது. சகா என்றவர் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டார். ஏனோ அவர் உடல் நடுங்கியதை போல் தோன்றியது சகாவிற்கு. மெல்ல அணைத்து முதுகை தடவி ஆறுதல் அளித்தான். அவன் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார். அவர் விழிகள் கலங்கி நீரை விட தயாராக இருந்தன. அப்பா, என்ன இதெல்லாம் என்றான். அதான் இப்போ என் பொண்ணு சொன்னா இல்ல, அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. இனி பழைய மாதிரி மாமானே கூப்பிடு. இப்போ எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இனி நிலாதான் என் பொண்ணு என்றார் சிரிப்போடு. புன்னகையோடு சரி மாமா என்றான். உரக்க சிரித்தார் சிவராமன். கைகளை கட்டி சுவற்றில் சாய்ந்து நின்றவாறே இருவரையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. அதே சிரிப்போடு அவளிடமும் வந்தார் சிவராமன். நிலாமா, ஒன்று என்னடா, 4 பிள்ளைங்களை கூட பெத்துக்கொடு, நான் வளர்த்து கொடுக்கிறேன் என்றார். லீலா 10 மணி அளவில் கிளம்பினாள். சகாவிடம் சொல்லிவிட்டு செல்ல வந்தாள். அக்கா, கருணாவை துணைக்கு வர சொல்லவா? வேண்டாம் சகா, அவனுக்கும் வேலை இருக்கும் இல்ல, எதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நேற்று கூட்டிகிட்டு போனா இல்ல, எனக்கு வழி தெரியும், நானே போய்க்கிறேன். வக்கீலோட ஃபோன் நம்பர் கூட இருக்குல்ல என்கிட்ட. ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? 1 மணிக்கு வர சொன்னாரு. நான் இங்கேருந்து போய் வக்கீலை பார்த்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டேஷனுக்கு போனால் சரியாக இருக்கும். தனியாக பார்த்துக்குவீங்களாக்கா? இனி எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்க பழகிதானே ஆகணும். இத்தனை நாளும் தனியாக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். ஆனால் என்னைக்காச்சும் அந்த ஆள் திருந்தி வருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அது கூட நிம்மதியாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறதுக்கு இனி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாடுறது சந்தோஷந்தானே சகா? இனி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து அதன்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் என்றாள் சிறு புன்னகையோடு.
அதில் தெரிந்த வலி கண்டு வேதனை கொண்டாள் வெண்ணிலா. சரிக்கா, பத்திரம் என்று அவளை வழி அனுப்பி வைத்து கூறினான். அக்கா, எப்போ வேணும்னாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் அங்கே வந்துடுறேன், சரியா? சரி சகா, ஆனால் எனக்கு எந்த உதவியும் தேவைப்படாது, கவலைப்படாத, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி என்று தலையசைத்தான் சகா. அவள் சென்ற பின் இருவரும் கருணாவின் வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். லீலா வக்கீலிடம் தன் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றாள். வக்கீலும் அவளோடு வந்திருந்தார். இன்ஸ்பெக்டரிடம் விஷயத்தை கூறினார். எங்க சார் அந்த ஆளு? வர சொல்லுங்க, நான் கையெழுத்து வாங்கிட்டு போறேன் என்றாள் லீலா. அந்த பெஞ்சில் வெயிட் பண்ணுங்க, அவனை கூட்டிட்டு வர சொல்றேன். கோவிந்தன் என்று அழைக்க, சொல்லுங்க சார் என்றார் அந்த வயதான ஏட்டு. அந்த வெற்றியை கூட்டிகிட்டு வந்து இவங்க கிட்ட விடுங்க, கையெழுத்து போட்டதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடுங்க. சரிங்க சார் என்று அவர் நகர்ந்தார். பெஞ்சில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தாள் லீலா. கோவிந்தன் வெற்றியை அழைத்து வர லீலா வக்கீலோடு நின்றிருப்பதை பார்த்தான். லீலா, என்ன ஜாமீனில் எடுக்க வக்கீலை கூட்டிகிட்டு வந்தியா என்று கேட்டான். கையை கட்டி அவனை அழுத்தமாக பார்த்தாள் லீலா. அவன் தலையில் அடித்த கோவிந்தன், ரொம்ப நினப்புதான், அந்த பொண்ணு விவாகரத்து நோட்டீஸோட வந்திருக்கு, போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வா என்றார். திகைத்தான் வெற்றி. கோபம் கொண்டவன், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? விவாகரத்து பண்ண போறியா? என்ன தைரியம் உனக்கு? நான் இல்லாமல் தனியாக வாழ்ந்துடுவியா என்றான் திமிராக. ஓ சார், இப்போ மட்டும் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ என்றார் வக்கீல். யோ, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு நடுவில்? நான் அவங்க வக்கீல், நான் பேசுவேன்தான். லீலாவை தீயாக முறைத்த வெற்றி, என்னடி எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா? வெளியே வந்ததுக்கப்புறம் இருக்கு உனக்கு. அதுக்கு நீ முதல்ல வெளியே வரணும் இல்லை தம்பி என்றார் கோவிந்தன். திகைத்து போய் லீலாவை பார்க்க அவளோ அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் அந்த சகா பண்ணுற வேலை தானே? எனக்கு நல்லா தெரியும், அவன்தான் உன்னை ஏற்றி விட்டு எல்லா வேலையும் பண்ணுறான். உண்மையை சொல்லு, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அடிங் என்றவர் மறுபடியும் அவன் தலையில் அடித்தார் கோவிந்தன். எங்க முன்னாடியே இவ்வளவு பேசுறியே, நீ வீட்டில் எவ்வளவு பேசியிருப்ப, இதெல்லாம் கூட ஆதாரமாக நான் எடுத்துக்குவேன் என்றார் வக்கீல். கவலைப்படாதீங்க சார், நான் வந்து கூட சாட்சி சொல்கிறேன் என்றார் கோவிந்தன். வெற்றிக்கு புரிந்துவிட்டது, எல்லோரும் ஒரு முடிவோடு தான் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டவன், உனக்கு திமிரு குறைவே இல்லடி, நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன், நீ என்ன பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன் என்றான் திமிராக. அடுத்த நொடி பலார் என்று அவன் கன்னத்தில் லீலாவின் கை இறங்கியது. வக்கீலும் கோவிந்தனும் திகைத்து பார்க்க தன் டேபிளில் சாய்ந்து கை கட்டி நின்றிருந்த இன்ஸ்பெக்டரோ புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார். என்னடி, என்னையே அடிக்கிறியா? அவன் எகிரி கொண்டு வர இன்னும் 2 அறை விழுந்தது. என்ன சார், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்னை அடிக்கிறா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்றான் கோவிந்தனிடம். கோவிந்தன், இன்ஸ்பெக்டர் அழைத்தார். எனக்கும் வக்கீலுக்கு சாருக்கும் 2 டீ வாங்கிட்டு வாங்க என்றார். சரி சார் என்று விட்டு சிரித்து கொண்டே அவர் அவ்விடம் விட்டு நகர்ந்தார். சார் நீங்கள் வாங்க, நாம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கலாம் என்று வக்கீலையும் அழைத்து கொண்டார் இன்ஸ்பெக்டர். அவர்கள் செய்ததை கண்டதும் திகைத்து போனான் வெற்றி. அவனை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நாங்கள் கேட்க மாட்டோம் என்று லீலாவிடம் அவர்கள் சொல்லாமல் சொன்னதை உணர்ந்து கொண்டவனுக்கு ஒரு நொடி கிளி பிடித்தது. போடுடா கையெழுத்த என்றாள் லீலா. அப்பொழுதுதான் வாயை திறந்து பேசியவளை எரிக்கும் பார்வை பார்த்தவன், உன்னை என்ன பண்றேன் பாரு என்று அவளை நெருங்கினான். என்ன அடிக்க போறியா? போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்ன அடிச்சுனா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? சார், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினா என்ன சார் தண்டனை என்றாள் இன்ஸ்பெக்டரிடம் சத்தமாக. உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும் என்றார் அவர். இப்போ வாடா பார்க்கலாம் என்றாள் நிமிர்வாக. செய்வதறியாது பார்த்து கொண்டு நின்றிருந்தான் வெற்றி. இப்போ உனக்கு கையெழுத்து போடுறதை தவிர வேற வழி இல்லை, மரியாதையாக கையெழுத்து போட்டுட்டு அடி வாங்காமல் போய் ஜெயிலில் கம்பி என்ன. எதுவும் பேசாமல் வக்கீல் காட்டிய இடங்களில் எல்லாம் கையெழுத்து போட்டு தந்தான் வெற்றி. அவனை துச்சமாக பார்த்துவிட்டு கூறினாள் லீலா. இனி உன் வாழ்க்கையில் எப்பவும் என் கண்ணில் பட்டுடாத, அப்புறம் உன் உயிருக்கு நான் கேரண்டி இல்லை. மரியாதையாக டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் என்ன ஃபார்மாலிட்டியோ வாயை மூடிட்டு ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும். ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்ச சாவடிச்சிடுவேன் என்றவள். எத்தனை மாதம் சார் ஆகும் என்றாள் வக்கீலிடம் திரும்பி. 6 மாதம் ஆகுமா? சரி விடுங்க, என் வாழ்க்கையில் 10 வருஷம் ஏற்கனவே நாசமாக போச்சு, அதோட சேர்த்து இந்த 6 மாதத்தையும் நினச்சிக்கிறேன் என்றவள். ஒழுங்கா இருந்துக்க என்று வெற்றியிடம் எச்சரித்து விட்டு புயலை போல் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் லீலா. இன்ஸ்பெக்டரிடம் சொல்லிவிட்டு செல்வதற்காக அவரை பார்க்க அவர் அருகில் நின்றிருந்தவனை கண்டு திகைத்தாள் லீலா. அங்கே நின்றிருந்தது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.